நாதஸ்வரம் நாடகத்துல மலரா நடிச்ச ஸ்ருத்திகாவுக்கு 2வது திருமணம் ஆயிடுச்சா? என்ன புதுக்கதையா இருக்கு? யாரு மாப்பிள்ளை, எப்படி காதலிச்சாங்கங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சன் டிவில ஒளிபரப்பான நாதஸ்வரம் தொடரில கதாநாயகியாக நடித்து மக்களிடையே பரிச்சயமானவர் தான் ஸ்ருத்திகா. இன்ன வரைக்கும் ஸ்ருத்திகான்னு சொல்றதை விட மலர்னு சொன்னாதான் ரசிகர்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு மலர்ங்கிற கேரக்டர்ல ஒன்றி போய் நடிச்சிருப்பாங்க. அப்போது மகராசி தொடர்ல நடித்து வந்த ஸ்ருத்திகா அதுல கதாநாயகனாக நடித்த ஆரியனை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். சீரியலில் நடிக்கும் போதே ஆரியனை காதலித்து வந்ததாகவும் பின்னர் இரு வீட்டார் சம்மத திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் ஸ்ருத்திகா தன்னுடைய முதல் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றுள்ளார். அதேபோல ஆரியனும் நிவேதிதா என்ற பெண்ணை திருமணம் செய்து அவரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்துள்ளார். பற்றி ஸ்ருத்திகா தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பழைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை. எங்களுடைய நட்பும் புரிதலும் எங்களை சேர்த்து வைத்துள்ளது. நாங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய அன்பு மற்றும் சப்போர்ட்டினாலும் எங்களுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தினாலும் நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டுள்ளோம். தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு கொடுங்கள் என ஸ்ருத்திகா தெரிவித்துள்ளார். கூடிய விரைவில் எங்களுடைய திருமணம் சம்பந்தமான போட்டோக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் என தெரிவித்துள்ளார்.